தவிர அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. உடனே இந்த ஹியூமாயின் ஒரு குடிகாரன் இருக்கான், அந்த ஆள் வந்து குடிகாரன், அந்த குடிச்சுப்புட்டு கூத்தடிச்சது எல்லாம் சமூக வலைதளங்கள் அந்த காணொலியில வந்து அந்த குடிகாரன் வந்து கொஞ்சம் பணம் இருக்கு, ஆனா கொழுப்படுத்தவன் அவன். அந்த ஆள் வந்து பேர் தான் ஹியூமாயின், ஆனா உண்மையான இஸ்லாமியன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இஸ்லாம் வந்து எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுது, இதுல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், இறைவன் ஒருவனே பெரியவன், அல்லாஹ் ஒருவரே பெரியவர், அவருக்கு கீழே எல்லாமே அல்லாஹ் படைத்தவர்கள், அல்லாஹ் மிஞ்சி எதுவுமே கிடையாது பேசுறவர், அந்த ஒரு அடிப்படை தான் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்க நெறியில வளர்ந்து அதே கடைபிடிக்கிற ஒரு நல்ல மனுஷனா இருந்தா இப்படி ஏற்றத்தாழ்வுகள் அடிப்படையில் பேச மாட்டான். அதாவது பனைமரம் படுத்து கிடந்தா பன்னிக்குட்டி தாவுமா, பன்னிக்குட்டி சொல்லிட்டு வன்னிக்குட்டி சொல்றேன் அந்த குடியாரன். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? சாதி ஆணவ திமிரு. உண்மையிலே நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு 8% வாக்குகளை பிடிச்சி இன்னைக்கு சரிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இது போல அந்த 2ஆம் கட்டத்துல பேசுறாங்க, கேடு கெட்ட தனமா பேசுறாங்கல்ல, மரியாதை இல்லாம பிறர, அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி தேவையில்லாத வசவு சொற்களை பயன்படுத்தி அண்ணன் வன்னியரசு அவர்களையோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ தாக்குறது வந்து இதோட நிறுத்திக்கிட்டு வந்த ஹியூமாயின் போன்ற குடிகாரன் தாங்க, சாராய குடிக்கி கஞ்சா குடிக்கி. ஏன்னா அந்த ஆளு குடிச்ச வீடியோலாம் வந்துச்சு சமூக வலைதளங்கள். அதனால சொல்றேன், நல்ல மனிதனாக இருந்ததுன்னா நாவில் நல்ல வார்த்தை வரும், நாவில் நல்ல வார்த்தை வரணும், நல்ல உள்ளோட பழகணும், நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கிறேன். கையில பணம் இருந்தா ஏதோ ஒரு கட்சியில இருந்தா எது வேணாலும் பேசிடலாமா? எதுக்கு உங்களை மக்கள் புறக்கணிச்சதுக்காக? இதுக்கு தான் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அதனால அந்த குடிகாரன் ஹியூமாயினுக்கு இந்த நேரத்தில் ஒரு கண்டனத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.